முந்தைய வீடியோவில் ஜென் ஆல்ஃபா குழந்தைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதாவது சின்னஞ்சிறு குழந்தைகள் பிரைமரி எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிற ஆரம்ப நிலை படிக்கிற 5வது வகுப்புக்குள்ளே படிக்கிற குழந்தைகளினுடைய தன்மையை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பேசினோம். அந்த குழந்தைகள் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியகரமானதாகவும் அதிர்ச்சிகரமானதாகவும் இருந்தது. தாத்தா பாட்டியோட ஒரு கல்யாணத்தில் அந்த 2 குழந்தைகள் உட்காந்துருக்கு, ட்வின்ஸ். அந்த குழந்தைகள் தாத்தா பாட்டியோட உட்காந்துருக்கு. யூஸ்வலாக அதாவது இதுக்கு முந்தைய ஜெனரேஷன் வரைக்கும் குழந்தைகள் எப்படின்னா அப்பா அம்மாவோட உட்காந்துருக்கும்போது ரொம்ப ஒழுக்கத்தோடையும் கவனத்தோடையும் உட்காந்துருப்பாங்க. பப்ளிக் பிளேஸ்க்கு வந்திருக்கோம், பொது இடத்துல நம்ம விளையாட்டுத்தனமாகவோ சேட்டை பண்ணுறத்தனமாகவோ இருந்துட்டோம்னா அப்பா அம்மா கிட்டேருந்து அடி விழும் திட்டு விழும்னு சொல்லி ரொம்ப தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படி உட்காருவாங்க அந்த குழந்தைங்க. ஆனால் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா அவங்க எப்படித்தான் நடந்துட்டாலும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான சேட்டைகள் பண்ணி எதை போட்டு உடைச்சாலும் அவங்களுக்கான அந்த அரண் யாருன்னா தாத்தா பாட்டி. ஆமாம், நீ பண்ணி கிழிக்காததான் அந்த குழந்தை பண்ணிடுத்து, நீ சும்மா போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த தாத்தா பாட்டி நமக்கு இருக்காங்க அப்படிங்கிற தெம்பு அந்த குழந்தைகளுக்கு உண்டு. இது இந்த ஜெனரேஷனில் இந்த தலைமுறையில் எப்படி மாறித்துன்னே எனக்கு தெரியல. அந்த தாத்தா பாட்டி அந்த 2 ஒரு பேரன் பேத்தி ட்வின்ஸு உட்காந்து ஏதோ சேட்டை பண்ணுறாங்க. தாத்தா சொல்கிறார், இது நம்மளது இல்லைடா, சத்திரத்தோடுதுடா, இப்படி எடுத்து விளையாடக்கூடாது அப்படின்னு. பாட்டி உடனே நீங்கள் சும்மா இருங்க, ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க, சும்மா இருங்க, ஐயோ சும்மா இருங்க அப்படின்னு தன்னுடைய கணவரை அடக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னோட கூட இருந்த என்னுடைய ஒரு உறவினர் மாட்டு பொண்ணுன்னா அவ்வளோ பயம் பற்றியா, பேரம்பேத்தியை நம்ம ஏதாவது சொல்லிட்டா மாட்டு பொண்ணு வருந்துருவா வரிஞ்சு கட்டின்னு எவ்வளோ பயப்படுறாங்க பாருன்னு பழியை தூக்கி அந்த வீட்டு மருமகள் மேலே போட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எல்லா குடும்பங்கள்லேயும் வர்ற மருமகள் தாத்தா பாட்டிகிட்ட முரண்டுத்தனமாக நடந்துக்கோ, மூஞ்சி கொடுத்து பேசாத, எதிர்த்து பேசுன்னெல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த அந்த சைடு தாத்தா பாட்டி அவங்கக்கிட்டையும் இந்த குழந்தைங்க இப்படித்தான் நடந்துக்கும். ஏன்னா இந்த குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து செய்யறது அப்படிங்கிற அந்த தலைமுறை பழக்க வழக்கத்திலிருந்து வெளிவந்து விட்டார்கள். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு யார் தான் சொல்லி கொடுக்குறா? இந்த குழந்தைகளுக்கு ஆசான், இந்த குழந்தைங்களுக்கு வழி நடத்துபவர், இந்த குழந்தைகளுடைய நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், இப்படியாக எல்லாமாகவும் இருப்பது அவங்க கையில். நம்ம இந்தா புடி, என்ன மாத்திரம் எந்த காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அந்த மொபைல் தான், அந்த ஸ்க்ரீனிங்கில் தான் அந்த குழந்தை தன்னுடைய உலகத்தை அமைத்து கொள்கிறது. அந்த ஸ்க்ரீனிங்கில் தான் அது எதை பார்க்கிறதோ அதை தனதாக்கி கொள்கிறது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணினேன். எங்கிட்ட படிக்கிற இந்த எத்திக்ஸ் ஃபார் லைஃப்பில் குழந்தைகள் படிக்கிறா இல்லையா, அந்த குழந்தைகள்கிட்ட பேசி, நீ என்னென்னலாம் பார்ப்ப, நீ மொபைல் உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட வாங்கினியானாக்கா அதில் என்னென்னலாம் பார்ப்ப அப்படின்னு எனக்கு சொல்லுன்னு கேட்டு நான் அதை நோட் பண்ணிட்டு அந்த வயசு குழந்தைகள் என்னென்னலாம் பார்க்குறதோ எனக்கு பிடிக்காட்டா கூட நான் உட்காந்து பார்த்தேன். அப்போது அந்த குழந்தைகளினுடைய வீடியோ கேம்ஸும் சரி, அந்த குழந்தைகளினுடைய பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸும் சரி எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு கேட்டாக்கா, செல்ஃபிஷாகவும் மிக 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 தன்னலமோடையும் பிறரை கொஞ்சம் கூட மதிக்க வேண்டாம், மதிக்க தேவையில்லைங்கிற மாதிரியும் அதாவது டிப்ரெஸ்டாக ஆர் நர்வஸாக இருக்கிறது ரொம்ப நார்மலான லைஃப் ஸ்டைலுங்கிற மாதிரியும் அதுகள் பார்க்குற அந்த உலகத்தில் காமிக்கப்படுற விஷயங்கள் இருக்கின்றன. அப்போது நம்ம எவ்வளோதான் ஒழுக்கத்தோடையும் பண்போடையும் குழந்தைகளை வளர்த்தாலுமே கையில் நமக்கே தெரியாமல் கொடுக்குறோமே ஒரு அரக்கன், அந்த அரக்கன் வேறே விஷயங்களே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸில்
நீங்கள் குழந்தைங்களோட பேசுங்க, நிறைய நான் சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணுறீங்க அது வேறு விஷயம். முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுங்க, அந்த குழந்தைங்க ஸ்க்ரீனிங்கில் என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் பாருங்கள். எனக்கு டைமே இல்லை மீனாட்சின்னு சொல்லாதீங்க. ஒரே வீட்டில் அம்மா அப்பாவோட அந்த குழந்தைகள் யாரோ மாதிரி வாழ ஆரம்பிக்கும். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைக்கு உங்களுக்கு இன்னும் சேர்த்து வச்ச சொத்தும் பணமும் நகையும் புடவையும் மற்ற இதர விஷயங்களும் ஷேர்ஸும் எஸ்ஐபிஸும் உங்கள் கண்ணுக்கு வேஸ்ட்டாக தோணி போயிடும். அப்போது அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த குழந்தை ஸ்க்ரீனிங்கில் என்னென்னலாம் பார்க்குறதோ பண்ணுறதோ அதெல்லாம் நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பாருங்கள். எங்கே பிரச்சனை அப்படிங்கிறது அப்போ மாத்திரம்தான் புரியும். நன்றி.